பெரிய ஆயுதத்தின் பெயர் கல்வி. அப்போ அந்த ஆயுதத்தை நான் எதற்காக பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற பர்பஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரப்போ படிக்க டயர்டாகும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்மளை குத்தி தான் படிக்க வச்சுருக்காங்க. எல்லாம் 12th முடித்தவங்க தானே. 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்மளா புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நினச்சா கூட அதுக்கு முன்னாலே ஒருத்தன் சொல்லிடுவான், புக் எடுத்து படி, என்ன பண்ணுறேன்னு. இப்போ தாண்டா படிக்க கிளம்புனேன், அதுக்குள்ளே ஏன்டா என் உசுரை எடுக்கிறீங்க. நம்ம எவ்வளவு நல்லா படித்தாலும் இருக்க பூரா போயிலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒழுங்கா படி. நல்லா படிக்கிறவனை எதுக்குடா மறுபடியும் ஒழுங்கா படின்னு சொல்கிறீங்கன்னா, அவங்களுக்கு முடிஞ்சது அட்வைஸ் பண்ணுறது பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு முடிஞ்சது படிப்போம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இனிமேல் யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட். வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு என்ன படிக்க வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது என்று கல்வி நம்புகிறது. அதனால் சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் படிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11th 12th வர்றப்ப என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துறாங்க. ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறியா, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறியா, ஃபர்ஸ்ட் குரூப்பா, செகண்ட் குரூப்பா, வொகேஷனல் குரூப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன படிக்கணுங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, பர்பஸாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ட்ரீம் மட்டும் இல்லை.